பக்கா ஃப்ராடு தரமான 420 தான் நம்ம ஹீரோ பாலு. தரமா திருடி தெளிவா விக்கிறதுல தலைமை வேற லெவல் கிங். அதனாலயே பாலு லைஃபா தன்னோட ஃப்ராடு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு புரிய வருது இதெல்லாம் சரியான பாதையே கிடையாது, அதனால நம்ம மாறணும்னு முடிவு எடுக்கிறான். உடனே பாலு ஒரு ஹெல்பிங் ஆர்கனைசேஷன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவங்கள உயர்த்த ஆரம்பிக்கிறான். நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஓல்டேஜ் ஹோம்னு அதிகமாயிட்டே இருக்குது அவனோட ஹெல்ப். ஆனால் லைஃப் முன்னாடியே காட்டிலும் ரொம்ப கஷ்டமாயிட்டே வருது. இப்படின்னு அவன் சோகத்தோடய ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு வயசான தாத்தா அவர்கிட்ட வந்துட்டு இப்பெல்லாம் நீ ஏன் சோகமாவே இருக்கிறன்னு கேட்க பாலு சொன்னா, நான் ஏதோ தப்பு பண்றேன்னு தோணுது. ஏன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு துரோகம் செஞ்சுட்டு என்னை ஏமாத்திட்டு என்னை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இதனாலேயே மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் பாரமாவும் இருக்குதுன்னு சொல்ல அந்த தாத்தா சொன்னாரு, நம்ம தப்பு செய்யறப்ப சாத்தானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவனோட வேலையை நம்ம செய்யறோம்ல. ஆனா நல்லது பண்றப்பதான் சாத்தானுக்கு பிரச்சனை. ஏன்னா அவனோட ஆட்டத்தை நம்ம அடக்குறோம்ல. நீ நல்லது செய்யறப்பதான் இந்த மாதிரியான கஷ்டம்லாம் வரும். தப்பு செய்யறப்ப இதெல்லாம் வரவே வராது. அதனால நீ தைரியமா நல்லது செய்யணும்னு சொன்னாராமா. பைபிளும் சொல்லுதுங்க, இயேசு சாமி இந்த உலகத்துல வந்து நன்மை செய்யறப்ப இந்த உலகமே அவரை பகைச்சதுங்க. அதனால கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போகாம நன்மை செய்யும்.